again to our channel in this special day to have this fantastic session. So இந்த வீடியோவில் நாம பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், எஸ்பெஷலி சயின்ஸ். இது பார்த்தோன்னா ஏபிசி ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் பீரியாடிக் டேபிள். இந்த பீரியாடிக் டேபிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன், கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பை த பை வந்து மெட்டாலர்ஜி பத்திலையும் ஓரங்கிறது என்ன, அதோட எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க, மெட்டாலர்ஜி ப்ராசஸ் என்ன, கான்செப்ட் என்னங்கிறதையும் ஃபுல்லாக தெளிவாக இங்கே பார்க்க போகிறோம். ஏறக்குறையா அதே நம்ம ஆஸ் யூஷுவலா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர், வித் எக்ஸ்பிளனேஷன், வித் நரேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். யூ கைண்ட்லி ஃபாலோ த சேனல். நீங்கள் ஒரு 50 கொஸ்டின்ஸும் விடாமல் நீங்கள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஜஸ்ட் இட் வில் டேக் 25 to 30 minutes தான் ஆகும். இது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல நம்ம சேனல்ல போட்டு வச்சிருக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட்ல டிஎன்சிஎம் டிஎஸ்சின்னு போட்டாலேயே உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை வீடியோஸும் உங்க செட்ல வந்துடும். நீங்க அதை ஈஸியாக நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் பார்த்தேன்னா ஒரு 99% ஆஃப் வியூவர்ஸ் வந்து இட்ஸ் நாட் எட் சப்ஸ்கிரைப், இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலை. இன்னும் பண்ணிருக்கேன். இன்னும் இதை விட இம்பார்ட்டண்டா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இனி ஃபியூச்சர்ல வந்து நம்ம இண்டிவிஜுவலா நாம குரூப்ல வந்து நம்ம ஷேர் பண்ணதை விட நம்ம டைரக்டா சேனல் இருந்தே பார்க்குற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ. லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டு அவர் வீடியோ நவ். லெட் அஸ் சி ஃபர்ஸ்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நம்ம எடுத்துட்டேன்னா என்ன மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி ஆர்டர்ல இருந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நம்ம இங்க போகலாம். இப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அட்டாமிக் மாஸா, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸா, அட்டாமிக் நம்பரா, வேலன்ஸ், இதில் உங்களுக்கு நம்ம ரொம்பவே நம்ம குழப்பமா இருக்கும். இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சோ, ஏபிசி ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இதில் அட்டாமிக் நம்பரும் இருக்குது, அட்டாமிக் மாஸ் இருக்குது, அப்புறம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இதுவும் வேரியேஷன் வந்து ஒரு சர்டன் ஒரு எலிமெண்ட்ஸ்க்கு மேல வேரியேஷன் ஆகுது. இப்போ வேலன்சி இதுவும் வேரியேஷன் ஆகுது இல்லையா. இப்போ எந்த ஆர்டர்ல இந்த பீரியாடிக் டேபிள் வந்து நாம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் நம்ம பீரியாடிக் டேபிள் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பீரியாடிக் லா ப்ரப்போஸ்டு பை இல்லையா மோஸ்ட்லி இல்லையா. இந்த மோஸ்ட்லி வந்து என்ன பண்ண ஸ்டேட் தட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப், இதுவும் அதே தான். அதாவது பீரியாடிக் லா வந்து ப்ரப்போஸ் பை மோஸ்ட்லி பண்றதுல, இந்த மோஸ்ட்லி இவர் பண்றதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து பீரியாடிக்கா இருக்கு பார்த்தா இதுவும் என்னன்னா அட்டாமிக் நம்பர் தான். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ தேர்ட் ஒன், விச் டிஸ்கவரி லெட் டு த மாடிஃபிகேஷன் ஆஃப் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் இன்டு த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அதாவது எந்த ஒரு டிஸ்கவரி, எதை கண்டுபிடிச்ச பிற்பாடு, எதை கண்டுபிடித்த பிறகு இந்த மெண்டலிவ் ஆல்ரெடி நம்ம மாடிஃபிகேஷன், இந்த மெண்டலிவ் வந்து மாடிஃபிகேஷன் ஆகி மாடர்ன் பீரியாடிக் டேபிளா இது வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்றோம் அப்படின்னா டிஸ்கவரி அட்டாமிக் நம்பர். இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து நாம அசைன் பண்ணி அதை வந்து நம்ம டிஸ்கவர் பண்ண அப்புறம் தான் இந்த மெண்டலிவ்ஸ் இந்த பீரியாட் டேபிள் வந்து இது மாடர்ன் பீரியட் டேபிள் வந்து நம்ம இங்க யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ எலிமெண்ட்ஸ் இந்த சேம் குரூப், ஐ ரிப்பீட் பாருங்க, எலிமெண்ட்ஸ் இந்த சேம் குரூப், ஒரே குரூப்ல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஆஃப் த மாடர்ன் பீரியட் டேபிள் ஏவ் த சேம் என்னவா இருக்கும். அங்கே அட்டாமிக் சைஸ் இருக்குமா, நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குமா, அட்டாமிக் மாஸ் இது வந்து கிடையாது. அட்டாமிக் சைஸ் வந்து நிச்சயமா மாறும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இதுவும் மாறுறதுக்கு அங்கே நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க இப்போ லாஸ்ட் குரூப் எடுத்துட்டேன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டா கூட இந்த ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான் வருது இல்லையா. ஸோ இந்த ஈவன் பல ஒவ்வொரு இப்போ ஹைட்ரஜன் நீங்க பார்க்கும்போது அந்த பீரியாடிக் டேபிள் வர்ற அத்தனை இதுலையும் அதில் ஷெல்ஸ் வந்து மாறும், அட்டாமிக் சைஸ் வந்து மாறும், அப்புறம் அட்டாமிக் மாஸ் வந்து என்ன ஆகும்னா இதுவும் மாறும். அப்போ என்ன வந்து நேரம் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இதுதான் இதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அது வந்து லோன் பேரா இருக்குதா இல்லை வந்து டபுள் இருக்குதா என்னங்கிறது, எத்தனை லோன் பேர், இதெல்லாமே இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பொறுத்து இது மாறுது. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பாருங்க எவ்வளோ பீரியட்ஸ் இருக்குதுன்னா 1 2 3 4 5 7 இருக்குது இல்லையா. அந்த என்ன கீழே வந்து அந்த வெர்டிகல் ரோவில் இருக்குது இல்லையா. அப்போ இந்த காலம்ல இருக்கிற அந்த பீரியட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு பீரியட்ஸும் என்னன்னா ஒவ்வொரு வந்து ஷெல்லுல இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஷெல்ல முடியும்,
இப்போ ஹைட்ரஜன் என்ன கேயிலேயே முடிஞ்சிடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வர வந்து எல்லுல வரும். அப்ப KLMNO வருது இல்லையா? இந்த ஷெல் வந்து ஒவ்வொரு பீரியட்ஸ்க்குமே ஒவ்வொரு ஷெல் அந்த KLMNO அப்படிங்கிற அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வர ஷெல் வந்து மாறிட்டு வருது இல்லையா? ஸோ அது வந்து 7 இதுல வந்து இந்த 7 நம்பர் வந்து நம்பர் ஆஃப் பீரியட் டேபிள் இங்க பார்க்கலாம். அப்புறம் விச் குரூப் இஸ் நோன் அஸ் ஆல்காலி மெட்டல்ஸ்? இது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து குரூப் ஃபர்ஸ்ட் தான். இல்லையா? குரூப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நம்ம இது வந்து லித்தியம், பொட்டாசியம், சோடியம் இது கீழ வருது பாருங்களேன். குரூப் ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கிறது என்னன்னா ஆல்காலி மெட்டல்ஸ். அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் பிலாங் டு த குரூப் 17 இல்லையா? 17 குரூப் நம்ம பார்த்து குளோரின் நம்ம பார்க்குறோம். இது இன்னும் இதுல என்ன என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதே குளோரினோட அட்டாமிக் நம்பரும் என்னன்னா, இதை வந்து ஒரு 17 தான். ஸோ இது வந்து நீங்க ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அக்ராஸ் ஏ பீரியட் பீரியட் வந்து அட்டாமிக் சைஸ் வந்து ஜென்ரலி என்ன ஆகும்? டிக்ரீசஸ் ஆகுமா? இதாகுமானா கண்டிப்பா என்ன ஆகும்? அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீசஸ் ஆகும். இதுல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது அட்டாமிக் அக்ராஸ் பீரியட் போகும்போது அட்டாமிக் நம்பர் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. அட்டாமிக் சைஸ் மட்டும் எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஸோ இதுல வந்து நீங்க பார்க்கல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா, அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் என்னாகும்? அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் அங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும்போது, இது என்ன பண்ணும்னா, உள்ள இருந்து நம்ம எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸ் நோக்கி அது வந்து என்ன பண்ணும்? புஷ் பண்ணும். ஸோ இந்த ஒரு அந்த கம்ப்ரஷன் இந்த புஷ் பண்ணதுனால, உள்ள இருக்கிற அட்டாமிக் சைஸ் வந்து என்ன ஆகும்னா, அங்க வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு போகும். அது அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அந்த மெயின் அந்த நியூக்ளியருக்கும் அப்புறம் அந்த செல் இந்த எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குது இல்லையா? இந்த எலக்ட்ரான்ஸுக்கான அந்த இடைவெளி வந்து என்ன ஆகும்னா, உள்ள இருக்கிற புரோட்டான்ஸ் கொடுக்குற அந்த நெருக்கத்தினால, அந்த அழுத்தத்தினால என்ன ஆகும்? இது வந்து கம்மியாயிட்டு வரும். அப்புறம் அதே நேரத்துல டவுன் எ குரூப்ல வந்து கீழ வரும்போது இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்கிரீசஸ் இல்லையா? இது அட்டாமிக் ரேடியஸ். அந்த ரேடியஸ் நம்ம அந்த சுற்றுவட்டம் பார்க்கணும் இல்லையா? இது வந்து இன்க்ரீஸ். இது எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நியூக்ளியர் சார்ஜா, நம்பர் ஆஃப் ஷெல்ஸா, ஷீல்டிங் எஃபெக்ட்னா, நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இல்ல போக போக என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான் ஜாஸ்தியாகும். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஜாஸ்தி ஆக அதோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து அங்கே இன்க்ரீசஸ் வந்து ஆயிட்டு போகும். அப்புறம் விச் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி? இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ஒரு அயனைசேஷன் எனர்ஜி இருக்கணும், அப்புறம் எலக்ட்ரோவலண்ட் பத்தி நம்ம இங்க பாக்குறதும், அப்புறம் இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன டிக்ரீஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அக்ராஸ் எ பீரியட். இப்போ என்ன வந்து ஆகுதுன்னா, இது வந்து நியூக்ளியர் சார்ஜ் வந்து இல்ல, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கிடையாதுன்னா, இது வந்து மெட்டாலிக் கேரக்டர் தான் இங்க வந்து அக்ராஸ் பீரியட் இதாக போகும். அப்புறம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இது வந்து ஜென்ரலா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜென்ரல் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்க்ரீசஸ் அக்ராஸ் ஏ பீரியட். இந்த இன்க்ரீஸ் டவுடி குரூப் கிடையாது. அது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து இங்கிருந்து நம்ம பீரியட் வந்து போக போக எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் பீரியட். இப்போ விச் எலிமெண்ட் இஸ் ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி? இது வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கொஸ்டின் வந்து கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது விச் எலிமெண்ட் இஸ் ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா ஃப்ளூரின் இல்லையா? இது வந்து நம்ம ஹாலோஜன்ஸ் குரூப்ல நீங்க பார்க்கலாம். குளோரின், புரோமின், அப்புறம் இல்லையா இந்த புரோமின் அயோடின் பார்க்கும்போது ஃப்ளூரினுக்கு தான் ஹையஸ்ட் இது. அப்புறம் மினரல்ஸ் ஆர் டிஃபைன்ட் as மினரல்ஸ் வந்து என்னவா நம்ம டிஃபைன் பண்றோம்? பியூர் மெட்டல் பண்றோமா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா மினரல்ஸ் சொன்ன உடனே அங்க எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ நேச்சுரலி அக்யூரிங் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸா? ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மினரல்ஸ் அப்படி இல்லை, நேச்சர் இயற்கையா நமக்கு ஒரு கிடைக்கிற ஒரு மெட்டலோட ஒரு காம்பவுண்ட்ஸ் தான். இதுல வந்து என்னன்னா, இது வந்து ரிஃபைன்டு மெட்டல்ஸ் கிடையாது, ஆர்டிபிஷியல் சப்ஸ்டன்ஸ் அங்கே இருக்காது. எல்லாமே நேச்சுரலா நம்ம எடுக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் மெட்டல் பார்க்கலாம். அப்புறம் ஓர்ஸ், இந்த தாதுக்கள் வந்து ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஓகே, ஃப்ரம் விச் மெட்டல்ஸ் கேன் பி என்ன பண்ணா இந்த ஓர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? விச் கேன் பி ஈஸிலி எக்ஸ்ட்ராக்டட். எக்கனாமிக் பண்ணலாமா, இல்லை டைரக்ட்லி யூஸ் பண்ணலாமா, கன்வெர்ட் இன்டு அல்லாய்ஸா? இது வந்து என்னன்னா ஈஸிலி எக்ஸ்ட்ராக்டட் எக்கனாமிக்கலி. சரியா? இந்த ஓர் தாதுக்கள் வந்து மினரல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆல்ரெடி பார்த்துக்கலாம். மினரல்ஸ் வந்து என்னன்னா நேச்சுரல் அக்கோரிங் காம்பவுண்ட் ஆஃப் மெட்டல்ஸ். இப்போ இதை வந்து நாம எதால நாம எடுக்க முடியும் அப்படின்னா, ஈஸிலி எக்ஸ்ட்ராக்டட் என்ன பண்ணிக்கலாம்? எக்கனாமிக்கலி. அது நம்ம எக்கனாமிக்கல இந்த ஷேப்ல வந்து ஈஸியாக நம்ம இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஓர் ஆஃப் அலுமினியம்? அலுமினியோட தாது என்ன? இட்ஸ் நத்திங் பட் என்ன இது நமக்கு தெரியும். அலுமினிய தாது வந்து என்னன்னா பாக்சைட். ஸோ பாக்சைட் வந்து ஸ்பெல்லிங் பார்த்துருங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க எழுதும் போது கரெக்டா நீங்க இந்த டோட்டலா தமிழ்லையும் உங்களுக்கு இருக்கும், இந்த பைலிங்குவல் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் இது பாக்சைட் வந்து பார்க்கும்போது நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தா ஸ்பெல்லிங் பாரு, தமிழ்லையும் இந்த ஆன்சர் நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் விச் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் கான்சென்ட்ரேட்டிங் சல்ஃபைட் ஓர்ஸ்? சல்ஃபைட் ஓர்ஸ் வந்து
கான்சென்ட்ரேட்டிங் பண்றதுக்கு என்ன எந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ண ஹேண்ட் பிக்கிங்கா, அதை பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வாஷிங்கா, ஃப்ளோட்டேஷனா, மேட் செப்பரேஷன்னா ஹேண்ட் பிக்கிங் கிடையாது. அப்புறம் ஹைட்ராலிக் வாஷிங்கும் இது வந்து ஹைட்ராலிக் வாஷிங் இஸ் நத்திங் பட் என்ன வாட்டர் இதில் வந்து நம்ம ரிசோர்ஸில் வந்து பண்றது. ஃப்ளோட்டேஷன் தான் கான்சென்ட்ரேட்டிங் சல்ஃபைட் வந்து ஓர்ஸ் நம்ம இங்கே பண்ணலாம். அப்புறம் மேக்னெட்டிக் செப்பரேஷன் இல்ல மேக்னெட்டிக் செப்பரேஷன் இஸ் யூஸ். இது வந்து எப்படி நம்ம காந்த பிரிப்பு முறைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓர் இஸ் ஹெவியர் தேன் கேங், அப்புறம் ஓர் இஸ் மேக்னெட்டிக், அப்புறம் கேங் இஸ் சால்யூபிள். இதுதான் இந்த தேர்ட் ஆன்சர் தான் என்ன, இந்த கேங் இஸ் சால்யூபிள் வரும்போது என்ன ஆகுனா இது வந்து ஆன்சராக இருக்கும். அப்புறம் அதே போல வந்து இந்த ஆன்சர் பாருங்க, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இங்க டிஃப்ரெண்டா இருக்குது. ஆனால் இது வந்து ராங். ஆக்சுவலா இதோட ரியல் ஆன்சர் என்ன அப்படின்னா, எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன, ஓர் வந்து என்னாகும், ஓர் வந்து இப்போ மேக்னெட்டிக் கொடுக்குறா இல்லையா, அங்கே வந்து என்ன இருக்கணும், ஏதோ ஒன்று வந்து என்னவா இருக்கணும், மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும். அப்போ மேக்னெட் செப்பரேஷன் இஸ் யூஸ்ட் வென் ஓர் இஸ் மேக்னெட்டிக். இப்போ ஓர் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும் போது தான் நம்மளால வந்து மேக்னெட் செப்பரேஷன் வந்து நம்ம இங்கே கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ ரோஸ்டிங் இஸ் கேரிட் அவுட் இன் த பிரசன்ஸ் ஆஃப், என்ன பண்ணலாம் ரோஸ்டிங் வந்து, இப்போ வாட்டரா ஏரா கார்பன் டை ஆக்சைடுனா இந்த பிரச்சனை வந்து ஏர் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இப்போ கால்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஈட்டிங் ஓர் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். இதுவும் இதே தான், இது வந்து ஆப்ஷன்ஸ் இது நம்ம ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம். அப்புறம் விச் ஸ்டேஜ் ஆஃப், இன்னொன்று வந்து இதுலேயே பைரோலிசிஸ் வரும் இல்லையா, கால்சினேஷன் வரும், பைரோலிசிஸ் இருக்கும். இதுவும் என்னன்னா இந்த ஒரு கான்செப்ட்ல வரும். அதையும் நீங்க ஈஸியா இந்த கால்சினேஷனுங்கிறது என்ன, பைரோலிசிஸ் என்னையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் விச் ஸ்டேஜ் ஆஃப் மெட்டலர்ஜி, எந்த ஸ்டேஜ் வந்து இன்வால்வ்ஸ் கன்வெர்ட்டிங் ஓர் இன்டு ஆக்சைடு. சரி, எப்போ இந்த மெட்டலர்ஜி நம்ம பண்றோம் இல்லையா, நிறைய ப்ராசஸ் அங்கே பண்ண போறோம். அந்த ப்ராசஸ் பண்ணும்போது எந்த ஸ்டேஜ்ல இந்த ஓர் வந்து ஆக்சைடா மாத்துறாங்க அப்படின்னா இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. கான்சன்ட்ரேஷன் கிடையாது, ரிடக்ஷன் கிடையாது, ரிஃபைனிங் கிடையாது, ரோஸ்டிங் ஆர் கால்சினேஷன். ஏன்னா அந்த ஓர் வந்து நாம ஹீட் பண்ணும் போது ஆப்ஷன்ஸ் ஏர்ல பாருங்க, ஹீட்டிங் ஆஃப் ஒரு இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர்ல வந்து நாம கொடுக்கும்போது, இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர்ல வந்து கால்சினேட் கொடுக்கும்போது பேர் கால்சினேஷன். அது வந்து நத்திங் பட் என்ன ஆகுனா இந்த ஓர் வந்து ஆக்சைடா மாறுது. இப்போ ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் இஸ் யூஸ்வலி டன் யூசிங் எப்போ, ஏன்னா ரிடக்ஷன் ஆஃப் ஒரு மெட்டல் ஆக்சைட்ல இருந்து மெட்டலாக நம்ம வந்து ரிடக்ஷன் பண்றோம். யூசிங் எதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம்னா கார்பன் ஆர் கார்பன் மோனாக்சைடு, இதுதான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஆக்சிஜன் கிடையாது, ஏன்னா அதே நேரத்தில் வாட்டர் நைட்ரஜன் இது வந்து கிடையாது. இப்போ ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கேரிட் அவுட், ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கேரிட் அவுட் டு என்ன, ரிஃபைனிங் மெட்டல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் குவான்டிட்டிலா, இப்போ ரிமூவ் இம்பியூரிட்டிஸா, சேஞ்ச் கலரா, இன்க்ரீஸ் ஹார்ட்னஸ், இது கிடையாது. ஏன்னா இதுவும் நம்ம ஏற்கனவே நம்ம ரிஃபைன் பண்ணதான் போறோம். இப்போ இன்க்ரீஸ் ஹார்ட்னஸ் வந்து கிடையாது, சேஞ்ச் கலர் இது வந்து அங்கே வந்து இது இக்னோர் பண்ணிக்கல, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ரிமூவ் இம்பியூரிட்டிஸ், எப்போ வந்து ஒரு ரிஃபைனிங் பண்றோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம், நாங்கள் வந்து இம்பியூரிட்டி ரிமூவ் பண்றது ரிஃபைன். இப்போ நம்ம வந்து ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னா இதுதான் வரும். அப்புறம் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் இஸ் காமன்லி யூஸ் ஃபார், இது வந்து என்ன அயனுக்கு வராது, காப்பர் இஸ் கரெக்ட் ஆன்சர். காப்பர் தான் நம்ம என்ன பண்ணோம் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் நம்ம வந்து பண்றோம். அப்புறம் விச் மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன், இதுவும் இப்போ எலக்ட்ரோலைட்டிக், இது வந்து பாருங்க, இது வந்து திஸ் இஸ் வந்து எலக்ட்ரோலைட்டிங் ரிஃபைனிங், இது வந்து காப்பர். இங்க வந்து எலக்ட்ரோலைட்டிங் ரிடக்ஷன், இதுக்கு ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது நீங்க தெளிவா நீங்க பார்த்து பண்ணி, எலக்ட்ரோ ரிடக்ஷன் வந்து ஆன்சர் என்னன்னா இது வந்து என்ன, இது வந்து ராங், இது வந்து கிடையாது. ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா அலுமினியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அலுமினியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷனுக்கும் நம்ம ஆல்ரெடி நாம பார்த்தா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்து என்ன அலுமினியம், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வந்து காப்பர். இந்த வந்து கொஞ்சம் ஞாபகத்தை நீங்க பென் நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கறது, அப்புறம் விச் ப்ராப்பர்ட்டி மேக்ஸ் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், என்னது எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், என்ன இது வந்து எந்த ப்ராப்பர்ட்டி மேக்ஸ் மெட்டல் மேக் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் வந்து நம்ம பண்றது, அதோட மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா, வாட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டல்ஸ், அது ஆர்டினேட் இருக்குது, டக்டைலிட்டி இருக்குது, மேலிபிலிட்டி, அதுல பளபளப்பு தன்மை, கம்பியாக நீட்டும் தன்மை, தகடாக அடிக்கும், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதுல எந்த ப்ராப்பர்ட்டி வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரை பண்ணி இது டக்டைலிட்டிங்கிறத ப்ராப்பர்ட்டி வந்து நாம இங்க
யூஸ் பண்ணலாம். இப்போ மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலி ஐ என்ன வரும்னா, என்னவோ உயரமான டென்சிட்டியும் கண்டக்டிவிட்டியும் மெட்டல்ஸ்க்கு வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குது, கண்டக்டிவிட்டியும் ஜாஸ்தியா இருக்குது. இப்போ அல்லாய்ஸ்ங்கிறது என்ன பாருங்க, அல்லாய்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் இல்லையா? மிக்சர் ஆஃப் மெட்டல்ங்கிறது இல்லையா, மெட்டல் நான் மெட்டல் வந்துடும். இல்லை மெட்டல் நான் ரெண்டுமே சேர்ந்து தான் இது. பியூர் மெட்டல்ஸ் வந்து கிடையாது. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ்ங்கிறதும் கிடையாது. ஏன்னா அது வந்து மிக்சர்ஸ்ல போயிடும். அப்புறம் ஓர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இதுவும் கிடையாது. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து மிக்சர்ஸ் ஆஃப் மெட்டல் ஆர் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ். பிரேஸ் இது வந்து இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அல்லாய். இது என்ன இருக்குது, இதுல காம்பினேஷன் என்ன அப்படின்னா காப்பர் அண்ட் ஜிங்க். இது கூட என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கிறதுங்கிறது நீங்க வந்து நோட் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரி நிறைய அல்லாய்ஸ் இது வந்து பிரேஸ் இருக்குது, அப்புறம் நிக்கல் குரோமியம் இருக்குது, அப்ப நம்ம இதுல ஏகப்பட்ட அந்த அல்லாய்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நீங்க ஒரு டேபிளர் காலம் போட்டு எந்தெந்த அல்லாய்ஸ்ல என்னென்ன அந்த மெட்டல் வந்து அங்கே அதோட மிக்ஸ் ஆயிருக்குது, அப்புறம் அந்த அல்லாய் என்ன பெர்சன்டேஜ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நோட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஈஸியா அங்கிருந்து ஒரு கொஸ்டின் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டீல், இப்ப இது ஒரு ஸ்டீல் வந்து பாத்தீங்களா, இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம், பிரேஸ் பார்த்தோம். இங்க ஸ்டீல் பாக்குறோம். ஸ்டீல் இஸ் அன் அல்லாய் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் அயன் அண்ட் காப்பர். இதுலயும் ஸ்டீல்லையும் அயன் எவ்வளவு இருக்குது, காப்பர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இதுவும் பெர்சன்டேஜ் நீங்க பெர்சன்டேஜ் வைஸ் கூட நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் அல்லாய் ஓவர் பியூர் மெட்டல். சரி, இது நம்ம பியூர் மெட்டல் தான் நம்ம எதுவும் விரும்புறோம். அப்ப அல்லாய் வந்து எதுக்கு நம்ம பண்றோம்? இதுல என்ன அப்படின்னா, இந்த அல்லாய் நிறைய ஒரு பியூர் மெட்டல்ஸ் விட இந்த அல்லாய் வந்து நிறைய நம்ம விஷயத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், யூஸ் ஆயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபார் இன்க்ரீஸ் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இது மெயின். இப்போ லோயர் மெல்டிங் பாயிண்ட் இதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ லோயர் மெல்டிங் ஏன்னா ரெண்டுமே சேரும் போது மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி இருக்கும், லோயர் டென்சிட்டி இருக்காது, ஹையர் கண்டக்டிவிட்டி இருக்கும், இன்க்ரீஸ் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். இந்த முக்கியமான பார்க்கலாம். இப்போ அமெல்கம் இஸ் அன் அலாய் ஆஃப் மெர்க்குரி. சரியா? இப்போ இதுலயே நான் 3 அலாய் பார்த்தோம். ஒன்று வந்து என்ன பார்த்தோம், இதை வந்து நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீல் பார்த்தோம், இதுல அயன் அண்ட் காப்பர். நெக்ஸ்ட் வந்து பிரேஸ் பார்த்தோம், பிரேஸ்ல வந்து என்ன காப்பர் அண்ட் ஜிங்க். சரியா? காப்பர் அண்ட் ஜிங்க், அப்புறம் அயன் இது பார்த்தோம். அப்புறம் தேர்ட் வந்து அமெல்கம்ங்கிறது என்னன்னா, அமெல்கம் என்னாலேயே நமக்கு மெர்க்குரி ஞாபகம் வந்துடுறோம். மெர்க்குரி வித் என்ன, மெர்க்குரி வித் எனி மெட்டல். இப்போ ஆல்கெமிஸ்ட் இல்லையா, அப்போ மெர்க்குரி வித் வந்து எனி மெட்டல் சேர்ந்தாலேயே அதுக்கு பேர் வந்து அமால்கம் என்று பேரு. அப்புறம் டென்டல் ஃபில்லிங்ஸ் காமன்லி யூஸ் அமெல்கம் ஆஃப் என்னன்னா, அதுல வந்து என்ன டென்டல் ஃபில்லிங் வருது, மெர்க்குரியும் சில்வர் இல்லையா. இதுவும் நம்ம டென்டல் ஃபில்லிங் வெளியே நமக்கு இது கேவிட்டி நம்ம ஃபில் பண்ண போறோம், இந்த டென்டல் கேவிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துல வந்து பல்ல எடுத்துக்கும் போது என்ன நிச்சயமா மெர்க்குரியும் சில்வர் தான் அங்கே நம்ம யூஸ் பண்றாங்க. அப்புறம் கொரேஷன் இஸ் த என்ன காரணம் அப்படின்னா கெமிக்கல் டிட்டோரியோரேஷன் ஆஃப் மெட்டல், அவ்வளவுதான். கொரேஷன் என்ன, கெமிக்கல் டிட்டோரியோரேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். பிசிக்கல் சேஞ்ச் ஆஃப் மெட்டல்ஸ் கிடையாது, மெல்டிங் ஆஃப் மெட்டல்ஸ் கிடையாது, ஹார்டனிங் ஆஃப் மெட்டல் கெமிக்கல் டிட்டோரேஷன் மெட்டல்ஸ் கொரேஷன் வரும். இப்போ ரஸ்டிங் ஆஃப் அயன் இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து ரிக்வெஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனா வாட்டரா கார்பன் என்ன ரெண்டுமே வேணும். ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் ரெண்டுமே இருந்தால் தான் ரஸ்டிங் வந்து நடக்கும். அதில் வந்து அயன் ஆக்சைடு இல்லையா, IP2 அந்த ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வரும். எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, அயன் வந்து எப்படி அயன் செகண்ட் அந்த ஆக்சைடை எப்படி மாறுதுங்கிற அந்த ரியாக்ஷன் போட்டு இந்த ரியாக்ஷனையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி படிங்க. அந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் அந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, அந்த காம்பவுண்ட் அந்த ஃபார்முலாவும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்சிலரேட்ஸ் கொரேஷன். இந்த கொரேஷன் வந்து எது வந்து ரொம்ப அதிகப்படுத்த அப்படின்னா இந்த சால்ட்டி வாட்டர் தான். ட்ரை ஏர் கெடுது, பியூர் கெடுது, சால்ட்டி வாட்டர் தான் எப்பவுமே இந்த கொரேஷன் வந்து நம்ம இந்த அரிப்பு வந்து ஜாஸ்தி பண்ணுது. அப்புறம் பெயிண்டிங் ப்ரிவென்ட்ஸ் கொரேஷன் இல்லையா. பெயிண்டிங் வந்து எதனால வந்து பிளாக்கிங் ஏர் அண்ட் மாய்ச்சர் இல்லையா. நம்ம இந்த ஏற்கனவே இந்த துருவலை இங்க பார்த்தோம். இந்த ஆணியில ரஸ்டிங் வந்து என்ன காரணத்துல வருது, ஆக்சிஜனும் அண்ட் வாட்டர்ல வந்து ரெண்டுமே இந்த ஈரமும் இருக்கணும், அதே நேரத்தில் ஆக்சிஜன் இருக்கணும். இப்போ பெயிண்ட் வந்து நாம அப்ளை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஏரையும் பிளாக் பண்ணிடும். முடிஞ்ச அளவு அந்த மாய்ச்சர் வந்து என்ன ஆயிரும், அதையும் பிளாக் பண்ணும் போது நிச்சயமா நமக்கு பெயிண்டிங் ப்ரிவென்ஷன் கொரேஷன் வந்து இந்த ஒரு 2 ரீசனால வருது. அப்புறம் கால்வனைசேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். கால்வனைசேஷன் இன்வெர்ஸ் கோட்டிங் அயன் இல்லையா. அயன் வந்து கோட்டிங் வந்து என்ன பண்றோம், ஜிங்க் கூட நம்ம என்ன பண்றோம், காப்பர் இது கிடையாது வந்து கொடுக்கணுமா கன்ஃபியூஸ் ஆகும். ஜிங்க் வந்து கோட் பண்றாங்க. அப்புறம் விச் மெத்தட் ப்ரிவென்ட்ஸ் கொரேஷன் யூசிங் ஏ சாக்ரிஃபிஷியல் மெத்தட். இது பாருங்க, இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் மெத்தட், எந்த மெத்தட் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபிஷியல் மெத்தட் நம்ம மெத்தட் யூஸ் பண்றதுல கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். இந்த கேத்தோடிக் இந்த ஏனோட் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன்ல இந்த மெத்தட் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம்.
But stainless steel resist corrosion mainly due to the presence of இல்லையா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம ஏன் நம்ம இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இது மாதிரி மேல அந்த விண்டோஸ் இது இருக்கட்டும் இல்ல மேல அந்த லேடர் மேல அந்த மாடிக்கு போற இதெல்லாம் அந்த விண்டோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பியூர் எது யூஸ் பண்றேன்னா கொரேஷன் வந்து மெயின் இதாயிருதும் இருந்தாலும் பிரசன்ஸ் என்னன்னா குரோமியம் இந்த குரோமியம்ங்கிறது மெட்டல் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது அது வந்து ரெசிஸ்டர் வந்து கொரேஷன் பண்ணுது விச் மெட்டீரியல் வந்து டஸ் நாட் கொரேட் ஈஸிலி எது வந்து சீக்கிரமா கொரட் ஆகிறது இல்லை அரிப்பாகிறது இல்லைன்னு பாருங்க அயன் காப்பர் அலுமினியம் எல்லாமே இது கோல்டு அதனாலதான் கோல்டுக்கு வந்து நம்ம அவ்வளோ ஒரு வேல்யூ வந்து நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் டு ஹேவ் த வேல்யூ கோல்டு அப்புறம் பாக்சைட் வந்து டெபாசிட்ஸ் தமிழ்நாடு ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் எங்க இருக்குது சேலம் ரீஜியன் இப்போ பாக்சைட் இந்த அலுமினியம் ஸ்டீல் கார்பரேஷன் அப்புறம் இந்த அலுமினியம் இது வந்தாலே நமக்கு என்ன ஆயிரும்னா சேலம் ரீஜியன் வந்து நம்ம இங்க எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கலாம் அப்புறம் லைம்ஸ்டோன் an important mineral ஓகே இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு அட் எங்கன இதுவும் அதுதான் சேலம் இந்த சுண்ணாம்பு கற்கிறது சேலம் அண்ட் அரியலூர் தான் இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து அதிகமா லைம்ஸ்டோன் வந்து அதிகமாக இருக்குது சென்னை கன்னியாகுமரி மதுரையில் கிடையாது அப்புறம் அதே போல கிராஃபைட் இஸ் மினரல் ஃபார்ம் ஆஃப் இது நம்ம தெரியும் ஈஸியா தெரியும் ஆனா இந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணுறது கிராஃபைட் வந்து எதிர் என்ன வரும் கார்பன் தான் என்ன வரும் மினரல் ஃபார்ம் ஆஃப் கார்பனோட இதோட ஸ்ட்ரக்சர் தான் இது ரொம்ப நம்ம ஹார்ட் பண்ணும்போது வந்து கோலா மாறும் அதையே வந்து நம்ம இன்னும் நம்ம சிவியரா பார்க்கும்போது அது ரொம்ப அது ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆயிரும் கிராஃபைட்டா மாறும் ஸோ இந்த கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க அந்த எக்ஸாகோன் அந்த டைமண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குதுல அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க என்ன பண்றீங்க போட்டு வரைஞ்சி அது வந்து கரெக்டாக ஃபிங்கர் டிப்ல வச்சிடணும் அப்புறம் எத்தனை கார்பன் எங்கெங்க போகுது அதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நீங்க பார்த்து நாங்களே படிச்சோன்னா அங்கிருந்து ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் விச் மினரல் இஸ் யூஸ் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் கொஸ்டின் என்னன்னா விச் மினரல் எந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற மினரல் அப்படின்னா லைம் ஸ்டோன் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்குறோம் இங்க சேலம் அண்ட் அரியலூர்ல வந்து அதிகமா கிடைக்குது இல்லையா அதனால தான் என்ன சிமெண்ட் ஃபேக்டரிஸ் கூட அங்க வந்து வர்றதுக்கு மெயின் காரணமா இருக்குது அப்புறம் விச் ஸ்டேஜ் ஆஃப் மெட்டலர்ஜி கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ மெட்டலர்ஜியில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது இல்லையா எந்த ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வருதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் கான்சன்ட்ரேஷன் ஓர் பண்றோம் அப்புறம் கால்சினேஷன் அப்புறம் ரிடக்ஷன் அப்புறம் ரிஃபைனிங் அப்புறம் வந்து என்ன இந்த எல்லா மெத்தட்லையும் ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வருதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் தான் அப்புறம் விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல்ஸ் அலோஸ் தெம் டு பி பீட்டன் இன்டு ஷீட்ஸ் இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டக்டிலிட்டி ஒன்று பார்த்தோம் இது வந்து மேலியபிலிட்டி நம்ம இங்க பார்க்க போறோம் இது வந்து டக்டிலிட்டி வந்து ஆல்ரெடி we have seen just one second மெட்டல்ல வந்து நாம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அது என்ன அட்வான்டேஜ் ஒரு பியூர் மெட்டல் இதுல அந்த மெட்டலை வந்து என்ன நாம பார்த்துருக்க பாருங்க அது வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்குதுன்னா பெட்டர் ஜெனரலி ஹை டென்சிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி இங்க இருக்குது இதை பார்த்தோம் ஸோ ஆஃப்டர் தட் பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க விச் ப்ராப்பர்ட்டி மேக்ஸ் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இது வந்து என்ன எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் வந்து நம்ம பண்றதுக்கு எதை பார்த்தோம் டக்டிலிட்டி பார்த்தோம் இல்லையா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்க்குன்னா டக்டிலிட்டி ஆனா இப்ப இங்க என்ன கேட்கிறாரு பாருங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயர்ல தாண்டி அதாவது நெக்ஸ்ட் வந்து இதே ஒரு மெத்தட்ல நாம இங்க என்ன பார்க்க போறோம் இதுல விச் மினரல் சிமெண்ட் பார்த்தோம் இது பாருங்க கான்சன்ட்ரேஷன் ஓர் பார்த்தோம் இப்ப இந்த வந்து which property of metal allows them to be beaten into sheets என்னது beaten into sheets அது ஷீட்ஸ் அது தகடா அதாவது தகடா என்ன பண்ணிக்கலாம் அடிக்கலாங்கிறது beaten sheets வந்து beaten sheets வந்து என்ன இது வந்து malleability ஸோ இது வந்து நீங்க கரெக்டாக நோட் பண்ணுங்க malleability வந்து எதுக்கு யூஸ் ஆகுது டக்டிலிட்டி வந்து அப்படிங்கிறது என்ன இப்போ கண்டக்டிவிட்டி வந்து என்ன நம்ம கண்டக்டர் இஸ் குட் கண்டக்டர் இல்லையா இப்போ குட் கண்டக்டர் வந்து எந்த ஹீட்டு அப்படி எலக்ட்ரிக்கல் என்ன மாதிரி இருக்கட்டும் அப்புறம் ஹார்ட்னஸ்ங்கிறது என்ன இது வந்து மேலிபிலிட்டி இஸ் கரெக்ட் ஆன்சர் த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆர் பிளேஸ் இது எங்க வைப்போம் பீரியாடிக் டேபிள் வந்து ரொம்ப ஹைலி ரியாக்டிவ் இந்த மெட்டல்ஸ் வந்து எங்க இருக்குது லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல இது எல்லாமே லெஃப்ட் சைட்ல பீரியாடிக் டேபிள் இருக்குது இது என்ன கரெக்டா இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல என்ன லைனா வருது இல்லையா ஃபர்ஸ்ட் குரூப் என்ன லித்தியம் வருது சோடியம் அப்போ கீழே வந்து அப்படி பொட்டாசியம் இதெல்லாம் வந்து கீழே வரும்போது என்னாகும் இந்த ஃபர்ஸ்ட் வந்து அல்காலி மெட்டல்ஸ் இதுல பேர் என்ன அல்காலி மெட்டல் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து ஹைலி ரியாக்ட் ஹைலி வந்து ரியாக்டிவ் வந்து ஹைட்ரஜன் லித்தியம் இந்த ஃபுல்லா வருது பாத்தீங்களா இது வந்து லெஃப்ட் சைடு பீரியட் டேபிள் இருக்குது ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்புறம் நோபல் கேசஸ் ஆர் பிளேஸ்ட் இன் குரூப் 18 பிகாஸ் தே ஹேவ்
ஏன் வந்து 18 குரூப்ல வந்து நோபல் கேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிகாஸ் இது இனர்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் KLMNOP வருது. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து என்னவா இருக்குது, கம்ப்ளீட்டட் இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி ரீசன் ஏன் வந்து இது வந்து ரியாக்ட் ஆகுறது இல்லை, இனர்ட் கேஸ்ன்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸிலி ரியாக்ட் வித் அதர் மெட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா இது கம்ப்ளீட் அவுட்டர் ஷெல் இருக்கிற காரணத்தினால தான் இது வந்து மற்ற ரியாக்ட், அதனால தான் இதுக்கு பேர் வந்து இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். ஸோ ஆன்சர் வந்து கம்ப்ளீட் அவுட்டர் ஷெல். ஸோ விச் ஃபேக்டர் மெயின்லி அஃபெக்ட்ஸ் கொரேஷன் ரேட், எந்த ஃபேக்டர் வந்து இந்த கொரேஷன் வந்து நம்ம இது வந்து தடுக்குது அப்படின்னா கலர் ஆஃப் மெட்டலா, நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்டலா, ஷேப் ஆஃப் மெட்டலா, சைஸ். இது எந்த ஆப்ஷன் பார்த்தோன்னா மூணுமே தப்பு. நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட்ல கொடுக்குற இந்த ஃபேக்டர் தான் இந்த கொரேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் அதே போல ஃபைனல் நான் பார்க்கறது அல்லாயிங் இம்ப்ரூவ்ஸ் இல்லையா, என்ன ஆகுது இந்த அல்லாய் வந்து இம்ப்ரூவ்ஸ் மெட்டல் இல்லையா ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்லி பை என்னால வருது. இப்போ ஒரு அல்லாய் இருக்குது, அல்லாய் வந்து என்னன்னா ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது அதனால இப்போ ஒரு ஸ்டீல் இருக்குதுன்னா ஸ்டீல் வந்து பியூர் ஸ்டீலா இருக்கும்போது என்ன ஆகுது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஒன்றும் பண்ண முடியும். அது கூட வந்து குரோமியம் இந்த மற்ற இது போல நிக்கல் இதோட இந்த அல்லாய் பண்ணும்போது என்ன ஆகுது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா. என்ன காரணத்தில் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற இன்க்ரீசிங் பிரிட்டல்னஸா இல்ல ரெடியூசிங் டென்சிட்டியா இன்க்ரீசிங் மெல்டிங் பாயிண்ட்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒன்ஸ் வந்து நாம அல்லாய் வந்து கொடுக்கும் போது அங்க இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிருது, அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட் என்ன ஆயிருதுங்க, அரேஞ்ச்மெண்ட் வந்து அங்கே மாறுறதுனால நமக்கு வேண்டிய இந்த மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகும், இது வந்து கரெக்ட் நமக்கு ப்ராப்பரா இது வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு அங்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. இப்போ ஒரு அல்லாயில ஒரு மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு என்ன மாதிரி ஒரு ரீசன், நமக்கு என்ன காரணம் அப்படின்னா டோட்டலாகவே இம்ப்ரூவ்ஸ் ஆகுறதுக்கு என்னன்னா சேஞ்சிங் அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட். ஓகே பாருங்க, நீங்க இந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி. இதோட வந்து ஆல்ரெடி வந்து இது கொடுத்தல அதையும் ஒரு 50 இருக்கும். டோட்டலா இந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு 3 or 4 days நீங்க எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு இதோட வந்து இந்த பிளே லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு கொடுத்துற சேனலில் போயிட்டு பிளேஸ் பார்த்தோன்னா இதில் நீங்க நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நமக்கு வேண்டிய அந்த டோட்டலா இருக்கிற இந்த டிஎன்சிஎம்க்கு வேண்டிய இருக்கிற அத்தனை ஒரு இந்த எக்ஸாமுக்கு வேண்டிய ஸ்காலர்ஷிப் வேண்டிய அத்தனை கொஸ்டின் வீடியோஸும் தனியா உங்களுக்கு வந்துடும். அதை நீங்க பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். இது தவிர இனி எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அத்தனையும் நீங்க வந்து இப்போ 10th இருக்குதுன்னா 11th இருக்கிற எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் வரும், வித் வீடியோஸ் வரும், வீடியோ லெசன்ஸ் வரும். 12th போனாலும் அங்கே இருக்கும். நீங்க எந்தெந்த கிளாஸ்லயும் நீங்க போறீங்களோ அந்தந்த கிளாஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ ஆர் டீச்சர் just you kindly share these valuable videos with your students and make them better understanding and also to support them to get through this scholarship examination. Thank you once again.